போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம அன்றாடம் D50 பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம மனித ரத்தம் பற்றி கண்டிப்பாக ஜுவாலஜி இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அப்ப அதை பற்றி ஒரு முக்கியமாக 50 கேள்விகளை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரத்தத்தின் pH அளவு என்ன? அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரத்தத்தினுடைய pH அளவு என்ன? 7.30 முதல் 7.40. சரிங்களா? மனித ரத்தமானது நீரை விட எத்தனை மடங்கு கனமானது? அந்த டென்சிட்டி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கனமானது. 100 cc ரத்தமானது எத்தனை மில்லி லிட்டர் ஆக்சிஜனை எடுத்து செல்லும்? சரிங்களா? ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்து போய் நம்முடைய இருதயத்துக்கு போகும் இல்லைங்களா? அப்ப அந்த ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 20 ml. ஓகேங்களா? ஆண்களின் சராசரி ரத்த அளவு என்ன? ஓகேங்களா? மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஆண்களின் சராசரி ரத்த அளவு 5 முதல் 6 லிட்டர் வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 4 முதல் 5 லிட்டர் ரத்தம் உடம்பில் இருக்கும். ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் சதவிகிதம் எவ்வளவு? 100% ரத்தம் இருக்குன்னா அந்த 100%த்தில் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது எவ்வளவு சதவீதம் இருக்கும்? 55% இருக்கும். ரத்த உயிரணுக்கள் மொத்தம் எத்தனை? RBC, WBC, பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 இருக்கு. சரிங்களா? சிவப்பு ரத்த அணுக்களின் வேறு பெயர் என்ன? எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் பாருங்க. சிவப்பு அப்படின்னா சொன்னா எரியும் இல்லையா? நெருப்பு இருக்கு இல்லைங்களா? நெருப்பு வந்து எரியும் போது சிகப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருப்பு எரியும் சிகப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வெள்ளை ரத்த அணுக்களின் வேறு பெயர் என்ன? வெள்ளை ரத்த அணுக்கள் லூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வெள்ளையர்கள் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரத்த தட்டுக்கள், தட்டு வருது இல்லையா? சோ தட்டு வந்து த்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரோம்போசைட்ஸ். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சிவப்பு ரத்த அணுக்களின் வேறு பெயர் எரித்ரோசைட்ஸ். வெள்ளை ரத்த அணுக்களுக்கு லூகோசைட்ஸ். ரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸ் இன்னொரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா த்ரோம்போசைட்ஸ். ரத்த பிளாஸ்மாவில் உள்ள புரதங்களின் அளவு என்ன? புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 6% புரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். ரத்தத்தில் உள்ள நீரின் அளவு, மனித உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் நீரின் அளவு 91%. ஓகேங்களா? மனித ரத்தத்தில் உள்ள ரத்த தட்டுக்களின் சராசரி அளவு, ஓகேங்களா, எண்ணிக்கை, அந்த கவுண்ட் எவ்வளவுன்னு சொல்றாங்க. பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கை குறையும் போதும் பாதிப்பை உண்டாக்கும். அப்ப அந்த பிளேட்லெட்ஸ் ஆவரேஜா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 1,40,000 முதல் 3,40,000 வரை அதோட எண்ணிக்கையானது இருக்கும். மனித ரத்தத்தில் வெள்ளை ரத்த அணுக்களின் சராசரி அளவு எவ்வளவு? ஓகேங்களா? ஒயிட் பிளட் செல்ஸ் குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருந்திருக்கணும்? 5,000 to 9,000. மனித ரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்கள் RBCன்னு சொல்லக்கூடிய RBC கவுண்ட் எவ்வளவு இருக்கணும்னா 4.2 மில்லியன். ஓகேங்களா? அதுல தொடங்கி 6.2 மில்லியன் வரை அதோட எண்ணிக்கை இருக்கும் சராசரியாக. பிளாஸ்மாவின் நிறம் என்ன? பிளாஸ்மா அப்படின்றது ரத்தத்தில் எந்த வண்ணத்தில் இருக்கும்? ஓகேங்களா? இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். கருவில் உள்ள ரத்த செல்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன? எங்கன்னு கேட்டீங்கன்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை, கல்லீரல் லிவர்ல, மண்ணீரல் ஸ்பிரீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, தைமஸ் சுரப்பி, நிணநீர், இந்த இடங்களில் தான் இந்த RBCன்னு சொல்லக்கூடியது உருவாகும். ரத்தம் உறைவதில் பெரும் பங்கு வகிப்பது எது? ஓகேங்களா? பிளட் கிளாட் ஆகிறதுக்கு முக்கிய காரணின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன் சொல்லக்கூடியது. நன்கு வளர்ந்த ஒரு ஆணுடைய ரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்களின் சராசரி எவ்வளவு இருக்கும்? ஓகேங்களா? இன்கேஸ் மேலாக இருக்கும் பட்சத்தில் RBCயோட கவுண்ட் 5 மில்லியன் பர் கன மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கும். கியூபிக் மில்லிமீட்டர் இதுல கிட்டத்தட்ட 5 மில்லியன், 5 லட்சங்கள், 50 லட்சங்கள் இருக்கும். சரிங்களா? நன்கு வளர்ந்த ஒரு பெண்ணின் மனித ரத்தத்தில் 4.5 இருக்கும். இந்த 5 பார்த்துக்கோங்க. இங்க 4.5. இன்கேஸ் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது 6.5 இருக்கும். சரிங்களா? கருவில் உள்ள குழந்தை அப்படின்னு சொல்லும் போது 8.5 இருக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் பாருங்க, நன்கு வளர்ந்த ஆண்ணும் போது 5. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 4.5. குழந்தைகளுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் 6.5. கருவில் உள்ள குழந்தைக்கு 8.5 இருக்கும். சிவப்பு ரத்த அணுக்களின் விட்டத்தின் அளவு என்ன? டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டயாமீட்டர் ஆஃப் RBC 7.8 மைக்ரான் அளவு. சிவப்பு ரத்த அணுக்களின் தடிமன் அளவு எவ்வளோ? திக்னஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.5 மைக்ரான்ஸ். புரோத்ரோம்பின் உற்பத்திக்கு தேவைப்படும் வைட்டமின் என்ன? ஓகேங்களா? வைட்டமின் K அப்படின்னு சொல்லக்கூடியது ரத்தம் உறைவதற்கு பயன்படக்கூடிய வைட்டமின் K. ரத்த தட்டுக்களின் ஆயுட்காலம் என்ன? லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளேட்லெட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 5 முதல் 9 நாட்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆக்சி ஹீமோகுளோபின் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கலந்துருது இல்லையா? ஹீமோகுளோபின் இருக்கும், அது கூட ஆக்சிஜன் என்ன பண்ணும்? கலந்து போகும். அப்ப ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் ரெண்டு கலந்தது ஆக்சி ஹீமோகுளோபின் என்று அழைக்கப்படுகிறது. அதோட கெமிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா HBன்றது ஹீமோகுளோபினை குறிக்கும். O5, ஓகேங்களா சார்? HbO5 சொல்லக்கூடியது ஆக்சி ஹீமோகுளோபினுடைய வேதியியல் பெயர். ஹீமோகுளோபின் அளக்கும் கருவியின் பெயர் என்ன? ஷாலி நேமோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது
ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய கவுண்டை பார்க்கறதுக்காக. ஆண்களில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 15.8 மில்லிகிராம் per 100 ml. 100 ml-க்கு 15.8 மில்லிகிராமாக இருக்கும். பெண்களில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 15.8. ஓகேங்களா, சேம் தான் இருக்கும். குழந்தைகளின் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை 16.5 அளவு இருக்கும். ஒரு 100 ml-க்கு 16.5 கிராம் வரை இருக்கும். இயல்பான இரத்த குளுக்கோஸ் அளவு எவ்வளவு? ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு பொதுவாக நார்மலா இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு இருக்கும்? 70 முதல் 120 மில்லிகிராம். இதற்கு 100 ml-க்கு ரத்தத்தின் அளவு இருக்கும். சிவப்பு இரத்த அணுக்கள் முதிர்ச்சி அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? சரிங்களா, மெச்சூரிட்டி அடைவதற்கு கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி அது வந்து பார்த்தீங்கன்னா நன்கு வளர்ந்த நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். சிவப்பு இரத்த அணுக்களின் ஆயுட்காலம் ஆண்கள் மற்றும் பெண்களில் எவ்வளவு இருக்கு? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் ஜென்ரலா கேட்டிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் கேட்கல. சரியா, முறையே 120 நாட்கள் மற்றும் 110 நாட்கள். ஆண்கள்னு சொல்லும்போது 120 நாட்கள் இருக்கும், பெண்கள் போது 110 நாட்கள் இருக்கும். சிவப்பு இரத்த அணுக்களின் ஆயுட்காலத்தை கண்டறிய உதவுவது எது? சரிங்களா, தனிமம் எந்த இது யூஸ் பண்றோம்னு சொல்லி பாருங்க. குரோமியம் 51 சொல்லக்கூடியது. இந்த குரோமியம் 51 பயன்படுத்தி ஆர்பிசியுடைய லைஃப் ஸ்பேனை கண்டறிய முடியும். சிவப்பு இரத்த அணுக்களின் இடுகாடு எனப்படுவது, அந்த ஆர்பிசி போய் எந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மண்ணீரலில் என்ன பண்ணும்? அது போய் டெஸ்ட்ராய் ஆகும். ரத்தம் உறைவதற்கு தேவையான புரோத்ரோம்பின் எங்கு உற்பத்தி ஆகிறது? கல்லீரல், லிவர்ல தான் பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறது. சிவப்பு மற்றும் வெள்ளை ரத்த அணுக்களின் அளவை அளக்கும் கருவி சில ஆர்பிசி டபிள்யூபிசி வந்து கவுண்ட் பண்ணுவதற்கு ஹீமோசைட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பயன்படுத்துறோம். ரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் அளவு அதிகரிப்பதால் வரும் நோயின் பெயர் என்ன? அப்ப பொதுவாக ஆர்பிசி டபிள்யூபிசி ரெண்டும் பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரே மாதிரி மெயின் ஒரே சேம் அளவில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும்போது எந்த நோயும் வராது. குறைந்தாலோ கூடினாலோ கண்டிப்பாக அது பாதிப்பை உண்டாக்கும். ஆர்பிசியோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய தாக்குதல் பாலிசைத்தீமியான்னு சொல்லக்கூடிய நோய் வரும். ஆர்பிசியோட இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா பாலிசைத்தீமியா. ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் அளவு குறைவதால் வரக்கூடியது அனிமியான்னு சொல்லுவாங்க. ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அனிமியா வரும். ஓகே, ஆர்பிசி குறையும் போது அனிமியா வரும், இன்க்ரீஸ் ஆகும் போது பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வரும். பொதுவாக ரத்தத்தின் வெப்பநிலை எவ்வளவாக இருக்கும்? மனித உடலின் சராசரி ரத்த வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? 38 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். ரத்தத்தில் பிஹெச் அளவை எது சரி செய்கிறது? ஓகேலா, சிவப்பு ரத்த அணுக்கள் ஆர்பிசியோட மெயின் ஃபங்க்ஷன் ரத்தத்தில் உள்ள பிஹெச் அளவை சரியாக வைத்துக் கொள்வது. உடலின் போர்படை வீரர்கள் என்று அழைக்கப்படுவது எது? டபிள்யூபிசி. ஓகேலா, உடலை தாக்கக்கூடிய எந்த ஒரு கிருமி வந்தாலும் அதுக்கு எதிராக போரிடக்கூடிய சக்தி படைத்தது வெள்ளை ரத்த அணுக்கள் டபிள்யூபிசி. சோ போர்படை வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு ரத்த அணுக்கள் மற்றும் வெள்ளை ரத்த அணுக்களின் விகிதம் முறையே எவ்வளவு இருக்கும்? அதாவது ஒரு வெள்ளை ரத்த அணுக்கு கிட்டத்தட்ட 600 ஆர்பிசி சிவப்பு ரத்த அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கும் சொல்றாங்க. அப்ப 600:1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோவில் இருக்கும். வெள்ளை ரத்த அணுக்களின் ஆயுட்காலம் எவ்வளவு? 3 முதல் 4 வாரங்கள். சரிங்களா, வெள்ளை ரத்த அணுக்களில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஹீமோகுளோபின் கிடையாது. அப்ப ஹீமோகுளோபின் தான் நிறமி என்று அழைக்கப்படுகிறது. கலர் கொடுக்குது. ஓகேலா, மனித ரத்தமானது சிகப்பாக இருப்பதற்கான காரணம் ஹீமோகுளோபின். அப்ப வெள்ளை ரத்த அணுக்களில் ஹீமோகுளோபின் இல்லை, அதன் காரணமாக அது வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. வெள்ளை ரத்த அணுக்களில் ஒற்றை உட்கரு கொண்டவை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியஸ் மல்டிபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்போ ஒற்றை நியூக்ளியஸ் உடையவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பாருங்க, மாறும் உட்கரு கொண்டவை, அதாவது டெவலப் ஆகக்கூடிய நியூக்ளியஸ் கொண்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசினோஃபில், பேசினோஃபில், நியூட்ரோஃபில் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பிரசன்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ் என்று சொல்லுவாங்க. சரிங்களா, உட்கரு கொண்டவை கொண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. சிங்கிளாக இருக்கும் பட்சத்தில் 2, மல்டிபிளாக இருக்கும் பட்சத்தில் 3. சரிங்களா, அப்ப டபிள்யூபிசியோட சப்டிவிஷன்ஸ் தான் இதெல்லாமே பார்க்கிறோம். இது லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், பேசினோஃபில், ஈசினோஃபில், நியூட்ரோஃபில் என்று அழைக்கப்படுகிறது. ரத்தத்தில் வெள்ளை ரத்த அணுக்களின் அளவு குறைவதால் உண்டாகக்கூடிய நோய் நம்ம அங்க பார்த்தோம். ஆர்பிசி வந்து குறையும் போது அனிமியா உண்டாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அது போல இங்க லூகோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்பிசி டபிள்யூபிசி குறையும் போது வரக்கூடியது. டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆகுவதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லுக்கீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோயானது தாக்கும். சரிங்களா, அப்ப ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அப்புறம் இந்த டபிள்யூபிசி இது ரெண்டு கவுண்ட் வரது பார்த்து வச்சுக்கோங்க. இதே போல உங்களுக்கு மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.